பாரு எங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆடி பாடி விளையாடி கொண்டு இங்குள்ள மலரெல்லாம் பறிச்சு எடுத்து கொடுத்துட்டேன். இன்னைக்கு என்னடா பார்த்து ஒரு மலர் கூட பூக்கவே இல்ல. ஒரே ஒரு மலர் கூட பூக்கல. எங்க அப்பா சொன்ன மாதிரியே நான் கன்னிகா மடத்துக்கு வேற பூ எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணுமே. அனுதினம் பூ பறிச்சு மாலை தொடுத்து எங்க கொடுத்தேன். பூ கிடையாது. நீ என்ன பண்ற? மட தெருவுக்கா போய் பாரு. யாராவது பூக்கார வந்தா பறிச்சு கொடுத்துருதுல. யாரா இருந்தா அவனுக்கிட்ட மாலை வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். நமக்கு தேவை பூ தானே. பாரு பூமாலைமா பூமாலை. வரப்பா ஐயா உன்னை தானே தேர்ந்தவன். நீ யாரு? நான் பூ விக்கிற வியாபாரி. பூ விக்கிறியா? ஆமா. மழை எப்படி போடுற? முழம் கையால போடுறேன். மழைலாம் அப்படி போட்டா நான் வாங்க மாட்டேன். என்ன ஐயா? முழம் போட்டா அப்படி போட்டு அழுகணும் காலில். ஐயா என்ன ஐயா ஏமாத்துறீங்க? எப்படி ஐயா? முழம் இதான் முழம். சரி ஒரு முழம் பூ எவ்வளோ சொல்லுவேன்? ஒரு முழம் இப்ப இருக்கிற ரேட்டுக்கு 50 ரூபா ஐயா. ஏய் 50 ரூபாலாம் கொடுக்க முடியாது. என்ன ஐயா? 50 ரூபா வேணா. சரி ஒரு 45 ரூபா கொடுங்க ஐயா. 45 ரூபா நான் சொல்றது கேளுடா. 75 ரூபா ஒரு முழம். என்ன ஐயா அப்படி சொல்றீங்க? அப்படி ஒரு காரணம் இருக்குது. என்ன ஐயா? ஒரு முழம் பூ 75 ரூபா. 75 ரூபா. 75. மாலை எவ்வளோ? மாலை இப்ப இருக்கிற ரேட்டு ஒரு 150 ரூபா ஐயா. 150 ரூபா வேணாம். 200 ரூபா வச்சுக்கோ. கம்மி வேணாம் நினைக்காத. 150 ரூபா கொடுக்க சொன்னி நான் 200 ரூபா தரேன். சரிங்க ஐயா. ஒரு மாலை 200 ரூபா. பூ 75 ரெண்டு என்ன ஆகுது? 200 275. 75 ஆகுது. நீ பூ எவ்வளோ சொன்ன ஒரு முழம்? 50 ரூபா சொன்ன ஐயா. அந்த 50 ரூபா நீ எடுத்துக்கோ. அந்த மேல் கொண்டி பூ ரேட்டு நான் எடுத்துக்கோ. ஆமா மேல் கொண்டி 25 ரூபா எங்கால வந்துடணும். உங்களுக்கு கமிஷனா? அதே போல மாலையில 150 ரூபா உந்து 50 ரூபா எங்கால வந்துடணும். என்ன ஐயா இப்படிலாம் பண்றீங்க? ஆமாண்டா இப்ப கமிஷன் இல்லாத எந்த வேலையும் ஆகாது. ஆமா ஆமா ஆனா வந்து அரசாங்கத்துல கேட்டாங்கன்னா இந்த ரேட் தான் சொல்லணும். நீங்க சொல்ற ரேட்டு அது எத்தனை நாளைக்கு வாங்க போறான்? எத்தனை நாளைக்கு ஐயா? இன்னும் 48 நாளைக்கு பூ வேணும் அவங்களுக்கு. ஓ 48 நாளைக்கு. 1 நாள் 2 நாள்னா ஏதோ 10 ரூபா மென்னு பண்ணி கொடுத்துருவேன். சொன்ன மாதிரி தான் ரேட் சொல்லணும். எவ்வளோ சொல்லு பூ மாயம்? 75 ரூபா சொல்றேன் ஐயா. மாலை 200 ரூபா ஐயா. அந்த மேல் கொண்டு 50 ஒரு 25 எங்களுக்கு வந்துடணும். 75 ரூபா உங்களுக்கு கமிஷன். ஆமா கஷ்டப்படுறது நானு. ஏய் வாட்டப்பட்ட பாரு. நீ போறன வேற இல்ல ஐயா. போடா. என்னால முடியல. ஐயாவா கஷ்டமா இருக்கு. அட பையா கொடுத்துறேன் ஐயா. குடுறியா? நான் சொல்றேன். மோ என்ன? பூக்கார வந்துட்டாரே. பூ பாருங்க. கன்னிகா மடத்துக்கு போலாமா? போலாமா? எவ்வளவு ஆச்சு? ஆமா ஒரு மாலை 200 ரூபாய். டேய் என்னடா இது? அரண்மனை தோட்டம் என்னது? என்னுடைய பூ பறிச்சு விக்கிற 200 ரூபாய்க்கு கொடுக்குறாடா? சரி பறிச்சு அதை கட்டுறான் இல்ல. அப்படியா? சரி எனக்கு அதெல்லாம் தேவையில்லாதது. எனக்கு எது என் சிற்றன்னைக்கு நான் மலர் மாலை கொண்டு சென்று கொடுக்கணும். ஆமா அது கொடுத்தேன்னு வச்சுக்க என் வேலை முடிஞ்சது. எங்க அப்பா சொன்ன மாதிரி மழை போட்டுட்டியா? எத்தனை மழை இருக்கு? எவ்வளவா? என்ன சொல்றாங்க? சொல்லிட்டா ரேட்டு பூ வந்து 75 ரூபாய் ஒரு மயம். ஏய் 75 ரூபாயா? சரி போகட்டும். மாலை 200 ரூபாய். 200 ரூபாய். ஆமா 200 ரூபாய் 275 ரூபாய் தரணும் உனக்கு. ஆமா 75 275 அங்க போய் சேரணும். அப்படியா? ஆமா நான் கம்பி நிமித்தி வச்சிட்டு வரலமா. சரி இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி கேட்டு பாரு. ஏங்க ஆமா எவ்வளவுங்க பூ ஒரு முழம்? அம்மா 50 ரூபா. என்னடா அவர் 50 நீ 75? இல்லம்மா பூவெல்லாம் இப்போ அம்மா விலை ஏறி போச்சு. அதனால 75 தான் சொல்ல வந்தான். 50 சொல்றான். எங்க மாலை என்ன விலைங்க? மாலையம்மா 150. 200. என்னடா என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் நடக்கலையா? சரி அப்படியா? ஐயா இந்த மலர் மாலை எனக்கு வேணும். அந்த பூ எனக்கு வேணும். இந்த மலர் மாலை பூ நான் வாங்கிக்கணும். ஒரு நிபந்தனை ஒன்று உண்டு. என்ன நிபந்தனை? இது சிற்றடைய அந்த கன்னிகா மடத்துல கௌரி பூஜை இருக்கிறாங்க. கன்னிகா மடத்துல என்னால இப்போ ஒரு ஆடி பாடி விளையாடி சந்தோஷமா இருந்து உடம்பெல்லாம் அழைப்பா இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? இந்த மலர் மாலை பூ எடுத்துட்டு போய் சிற்றடி கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு வச்சுக்க. உங்களுக்கு நான் பணம் தரேன். அதோர் போனியா குடுத்தியான்னு வந்துடணும். இங்க பாருங்க அது மட்டும் கிடையாது. மலர் மாலை கொண்டு போனீங்களா கொடுத்தீங்களா வந்துடணும். எக்காரணத்தை கொண்டு அவங்க நீங்க பார்க்கவே கூடாது. பார்க்க கூடாது. அதுக்கு சம்மதிச்ச இந்த மாலை நான் வாங்கிக்கிறேன். அப்படித்தானே? கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் பணத்தை தர போக எடுத்துட்டு போங்க பையா.